சமீபத்தில் நாங்கள் மூணாறு போயிருந்தோம். அங்கே நிறைய இடங்கள்ல இந்த செடியை பார்த்தேன். அங்கே இருந்தவங்கள்ட்ட கேட்டபோது தான் தெரிஞ்சிச்சு இது காஃபி மரம்ன்ட்டு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதனால் உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்தேன். இதுதான் காஃபி கொட்டை. முதல்ல இது சின்னதாக பச்சை கலரில் இருக்குமா. நாள்பட இது நல்லா வளர்ந்து பெருசாகிட்ட பிறகு நல்லா ரெட் கலரில் செர்ரி பழம் மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த சீடு ரெட் கலரில் மாறின பிறகு எடுத்து வச்சுக்குவாங்களாம். அதை தேவைப்படும் போது வறுத்துட்டு மிஷினில் அரைச்சி வச்சுக்குவாங்க. இதையெல்லாம் அங்கே இருந்தவங்ககிட்டருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இதை கேட்ட உடனே மூணாரில் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி கொடுத்த காஃபி பவுடரை வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா சூடாக ஒரு காஃபி குடித்தாதான் அன்னைய பொழுதே நல்லாயிருக்கும். ஃபில்டரில் காஃபி பவுடர் போட்டுட்டு சூடான தண்ணீர் அதில் ஊற்றி மூடி போட்டு அப்படியே வச்சிடணும். கொஞ்ச நேரத்திலே இது ஃபில்டர் ஆகி டிகாஷன் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போ தான் நம்ம பாலை காய்ச்ச ஆரம்பிக்கணும். பால் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்தால் போதும். டிகாஷன் இறங்கிடுச்சு, ரெடியாக இருக்குது. டிகாஷனும் சூடாக இருக்குது, பாலும் சூடாக இருக்குது. இப்போ காஃபி மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு டிகாஷன் ஊற்றிட்டு இப்போ இந்த டிகாஷனில் தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தான் காஃபி குடிக்க பிடிக்குன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கணும். சுகர் குறைவாக தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு ஆற்றிட்டு ஒரு கையில் சூடாக சூப்பராக கம்மன்னு வாசனையோட ஃபில்டர் காஃபி வச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுக்கிட்டே குடிச்சு பாருங்கள். எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் குறைஞ்சி மனசு அப்படியே ரிலாக்ஸாக மாறிடும். நீங்கள் யாராவது இது மாதிரி காஃபி குடிக்கும்போது ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள்.